முதல் முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? ஒரு பெரிய டாஸ்க் அது. எதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணீங்க, அதனால் நான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதா நீங்கள் பர்சனலாக என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் இதெல்லாம் சரியாக பண்ணேன், அதனால தான் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னோடய சோர்ஸ் வந்து லிமிட்டடாக வச்சுக்கிட்டேன். நிறையா சோர்ஸ் பக்கம் நான் போகலை. அது என்னோடய பெரிய ஒரு ரீசனாக நான் வந்து பார்க்குறேன். அந்த புக் படிக்கணும், இந்த புக் படிக்கணும், இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்தது, அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என் காதுக்கு வந்தாலுமே நான் ஸ்டபானா என் கையில் இது தான் இருக்குது, நான் இதை மட்டும் தான் படிக்க போகிறேன் அப்படின்றத இது பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காகவே எல்லா அப்ரோச்சுமே இருந்தது. நான் சிலபஸ் தாண்டி டீவியேட் ஆகி எங்கேயுமே போகலை. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், இந்த டெஸ்ட்டை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு போஸ்ட்பான் பண்ணுற ஒரு இதை வந்து நான் பண்ணலை. நான் என்ன ஷெட்யூல் போட்டேனோ அதுபடி நான் கரெக்டாக போய்க்கிட்டேன். அதே மாதிரி இப்போது இந்த டெஸ்ட்டை நான் இன்றைக்கி முடித்தாதான் ஃபைனல் டெஸ்ட்டை இந்த டேட்டில் முடிக்க முடியும். அப்போ ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் எந்த டேட்டில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஷெட்யூலை என்கிட்ட இருந்தது. நான் போட்டு அதை ப்ரீ பிளான்டாக நான் போட்டுட்டேன். அப்போ தான் இதுக்குள்ளே நம்ம படித்து முடிக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா 2Aவும் மெயின்டைன் பண்ணணும், 2வும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ ஷெட்யூல் வைஸ் கரெக்டாக நான் போயிட்டேன். அண்ட் தென் நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சரி, இல்லை இதுவோ சரி, மற்றவங்க யார்கிட்டையுமே எந்த ஒரு ஒப்பீனியனும் நான் கேட்டுக்கல. ஒருத்தரை மட்டும் ஸ்டபானாக இருந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டேன். என்னோடய மிஸ்டேக்ஸை நான் நோட் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணேன். இது ஒன்று. ஏனோ தானோ படித்தோன்னு இல்லாமல் என்ன தப்பு பண்ணுறோம், எதை திருத்தணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன்.